Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மருளப்பாளையத்தில் முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பலகாரங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஆர்டர் குவிந்ததால் பெண் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தீபாவளிக்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ள நிலையில் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி, மருளம்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள 25க்கும் மேற்பட்ட முறுக்கு, அதிரசம் மற்றும் தட்டுவடை பலகார தயாரிப்பாளர்கள் 24 மணி நேர சுழற்சி முறையில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த தீபாவளி விற்பனை அவர்களுக்கு களை கட்டுவதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நம்மிடம் விளக்குவதற்காக மருளம்பாளையத்தைச் சேர்ந்த முறுக்கு தயாரிப்பாளர் மற்றும் விற்பனையாளரான மணிகண்டன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், இந்த முறுக்கு எங்கெங்கெல்லாம் போகுது, எந்தெந்த ஊர்லெல்லாம் மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க? அவங்க பக்கத்தில் அருகில் சேலம், நாமக்கல், கரூர் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ அந்த மாதிரி வர்றவங்க அவங்க சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்களா, அமெரிக்கா, ரஷ்யா, மற்ற எல்லா நாட்டுக்குமே, சிங்கப்பூர் எல்லா நாட்டுக்குமே வாங்கி அனுப்பிடுறாங்க. இங்கே டேஸ்ட்டுங்க தாங்க. அன்னன்னைக்கு போகிறது அன்னன்னைக்கு சேல் செய்கிறோம். விரும்பி சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றாங்க. பொருள் தரமாக நாங்கள் போட்டு கொடுக்குறோங்க. என்னென்ன பலகாரம் தயாரிக்கிறீங்க? என்னென்னா அரிசி முறுக்குங்க, அப்புறம் தட்டுவடை, அப்போ குண்டு வெள்ளம், ஒரிஜினல் வெள்ளத்தில் அதிரசம் இனிப்பு போட்டு தரோம். இது வெள்ளத்தில் போடுறதுனால சளி பிடிக்காதுங்க, உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை. பொருள் நல்லா இருக்கிறதுனால எங்கள்கிட்ட விரும்பி வாங்குறாங்க. இந்த சுற்றுவட்டத்தில் 25 கடைக்கு மேலே இல்லைங்க, 50 கடைக்கு மேலேயே இருக்குது. இங்கே தொழில் இதுதான். ஆட்டியாம்பட்டி நகரம் ஃபுல்லாக சுற்றி இந்த தொழில் தான், இதை நம்பி தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். இந்த தொழில எவ்வளவு பெண்கள் ஈடுபடுவாங்க? பெண்களுடைய வாழ்வாதாரம் இந்த தொழிலால அதிகரிச்சிருக்கா இல்ல எப்படி? பெண்களால் தாங்க இந்த தொழில அதிக ஊக்குவித்து இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா இந்த தொழில் இல்லைங்க. ஏன்னா அவங்களோட சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து அவங்க விரலில் தான் இதெல்லாம் சுற்றுறாங்க, முறுக்கு பொறுத்த வரைக்கும். அதனால அவங்களுடைய சுழற்சி முறையில் தான் சுற்று வட்டார கணக்கு போடுறதுன்னா எப்படி இருந்தாலும் 500 பெண்கள் வேலை செய்வாங்க. அவங்க இல்லைன்னா இந்த தொழில் இல்லைங்க. இங்கு தயார் செய்யப்படும் முறுக்கு தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா என அனைத்து பகுதிகளுக்கும் அவர்கள் உறவினர்கள் வாங்கி அனுப்பி வைக்கின்றனர். அது மட்டுமின்றி வெளி மாநிலம், வெளி மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து செல்கிறது. அதாவது தபால் மட்டுமின்றி கொரியர் உள்ளிட்ட வசதிகள் இருந்த போதிலும் அவற்றில் அனுப்புவதோடு மட்டுமின்றி பஸ்ஸில் கொடுத்துவிடும் நிலையை நாம் காண முடிகிறது. இந்த முறுக்குக்கு தனி காரணம், ருசிக்கு தனி காரணம் அங்குள்ள கைவண்ணம் தான் என தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த சுற்று தொழிலானது, இந்த முறுக்கு தொழிலானது காலை 7 மணிக்கு துவங்கி இரவு 7 மணி வரை நடக்கிறது. இது இந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தயாரிப்பு என்பது காலை 4 மணி முதலே துவங்கி விடுகின்றனர். இந்த தொழிலின் உரிமையாளர்கள் மட்டுமின்றி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதன் காரணமாக அவர்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக நிலைக்கு எட்டுவது காரணமாக இந்த முறுக்கு தொழில் தான் என தெரிவிக்கின்றனர். ஆனால் தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கி உள்ளதால் 24 மணி நேரம் சுழற்சி முறையில் முறுக்கு மற்றும் அதிரசம் தட்டுவடை தயாரிப்பு நடக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ். கே. கண்ணன். Omax, Vest and Briefs.